ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தம் நித்தம் சமையல். நம்ம இன்னைக்கு செட்டிநாட்டு ஸ்டைல் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம அதில் சிக்கன் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது இப்போ வதக்கி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் போல் வதக்கிட்டு சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். தண்ணி சேர்க்காமல் இதை மூடி போட்டுட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல. சிக்கன்லேருந்தே தண்ணி பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை திரும்பவும் மூடி போட்டு வச்சுக்கலாங்க. இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டுற வரைக்கும் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு சுண்டிருக்கு. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நாட்டுக்கோழி வேகிறதுக்கு டைம் எடுக்குங்க. அதனால் நம்ம இதில் தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் வேகிற டைமில் இந்த குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு கடாயில் ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் கசகசா, 8லேருந்து 10 முந்திரி, ஒரு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாங்க. நம்ம அதை வறுக்கும்போது ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு வறுத்துக்கலாம். நம்ம இந்த மசாலா பொருட்களெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வறுத்துட்டு சேர்க்கறதுனால இந்த குழம்போட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம இந்த அளவுக்கு வறுத்துட்ட அப்புறம் இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் 1 மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. 1 நிமிஷம் போல் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது ஆறுறதுக்குள்ளே நம்ம இந்த குழம்புக்கு தேவையான இன்னொரு மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதோ இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே பூண்டு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை வதக்கும் போது ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாங்க. 4லேருந்து 5 நிமிஷம் போல் நம்ம வதக்கணும்னா இது நல்லா வதங்கி வந்துடும். இந்த அளவுக்கு வதக்கிட்ட அப்புறம் இதில் தக்காளி சேர்த்துக்கலாங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா வெந்து வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இது ஆறட்டும். நம்ம அதுக்குள்ளே ஏற்கனவே வறுத்த மசாலா பொருட்களெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம வதக்கின வெங்காயமும் ஆறிடுச்சிங்க. இதுலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ கறி நல்லா வெந்திருக்குங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கறி எடுத்து செக் பண்ணி பாருங்கள், இது வெந்திருக்கா இல்லைன்னுட்டு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாங்க. இந்த கறி பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாங்க. இது சின்ன பாத்திரமாக இருக்கிறதுனால நான் இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இதில் நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம், பூண்டு, தக்காளியெல்லாம் வதக்கி அரைச்ச பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாங்க. இது கூடவே மஞ்சள்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம அந்த மசாலாவெல்லாம் ஏற்கனவே வதக்கி தாங்க அரைச்சிருக்கோம். அதனால் இது ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ நம்ம இதை மூடி போட்டு வச்சிடலாம். இந்த மசாலா கறியோடு சேர்ந்து நல்லா வெந்து வரட்டுங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போவே இந்த குழம்போட வாசனை ரொம்ப சூப்பராக வருதுங்க. இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. எல்லா மசாலாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு இந்த குழம்பு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் அதில் ஒரு 3 கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருப்பேன். சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், குழம்பு இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம்.
இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே கறி வேக வைக்கும் போதே அதில் உப்பு சேர்த்து தாங்க வேக வச்சோம். அதனால் நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அதை மூடி போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், குழம்புலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக தயாராகிருக்கு. இதில் கொத்தமல்லியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.